தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடந்து முடிந்துள்ளது. விரைவில் மாவட்ட செயலாளர்களை விஜய் தனித்தனியாக சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் தொடர்பாக கடந்த 3 மாதங்களாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மாவட்ட வாரியாக ஆலோசனை கூட்டம் நடத்தி வந்தார். கடந்த வாரம் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் நடைபெற்ற கூட்டத்தில் தலைவர் விஜய் இந்த மாத இறுதிக்குள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சியின் உட்கட்டமைப்பு நிர்வாகிகளை நியமனம் செய்யக்கூடிய பணிகளை முடிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நிலையில் சென்னை பனையூர் கட்சி அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் அணி தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. விஜய் திரைப்பட ஷூட்டிங்கில் இருந்த நிலையில் கட்சி அலுவலகத்தில் ஆலோசனை நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் உட்கட்சி பிரச்சினை இல்லாத மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர்கள் குறித்து ஆனந்த் பொறுப்பாளர்களிடம் தெரிவித்தார். மாவட்ட செயலாளர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர்கள் கட்சியின் ஒன்றியம், நகரம், பகுதிகளுக்கு எப்படி நிர்வாகிகளை நியமனம் செய்ய வேண்டும் என்பது குறித்து விரிவான விளக்கத்தை ஆனந்த் வழங்கினார். அனைவரையும் ஒருங்கிணைத்து பட்டியலை உருவாக்கி 20ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். கட்சியின் மாவட்ட செயலாளர்களாக நியமனம் செய்யப்பட உள்ளவர்களை கட்சியின் தலைவர் விஜய் அடுத்த வாரம் தனித்தனியாக பனையூர் அலுவலகத்தில் நேரில் சந்தித்து அவர்களிடம் நேர்காணல் செய்ய உள்ளார். அதன் பின்னரே கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் தொடர்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தலைமை வெளியிடும் என கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.